Okay, good afternoon, guys. Okay, in the last class, we were discussing about the topic Reserve Bank of India and industrial finance. So, RBI வந்து industrial financingக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு, லைக் வாட் இஸ் த ரோல் ஆஃப் RBI in development of industries அப்படின்னு எல்லாம் பார்த்துருந்தோம். அண்ட் தென் இன் தேட் வந்து நம்ம டூ டைப்ஸ் பார்த்தோம். லைக் இன்ஸ்டியூஷன் செட்டப்பில் வந்து we have two types, ஆல் இண்டியா லெவல் இன்ஸ்டியூஷன்ஸ்னு ஸ்டேட் லெவல் இன்ஸ்டியூஷன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா. So under all India level institutions, we finished discussing IFCI and ICICI Bank பற்றி படிச்சிருந்தோம். Okay, so the continuation of last class is IDBI. So it comes under all India level institutions. Okay, so IDBI full form என்னன்னு பார்த்தீங்கன்னா Industrial Development Bank of India. ஸோ இந்த பேர்லேருந்து நமக்கு வந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ திஸ் பேங்க் இஸ் மெயின்லி intended and mainly started to for the development of industries. Okay, so let us discuss about IDBI now. Okay, so Industrial Development Bank of India has been conceived with the primary object of creating an apex institution to coordinate the activities of other financial institutions அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த IDBI வந்து மெயின் இன்டென்ஷன் லைக் மெயினாக எதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அபெக்ஸ் இன்ஸ்டியூஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த ஐடிபிஐலேருந்து. அபெக்ஸ்னால் டாப் இன்ஸ்டியூஷன். அந்த டாப் இன்ஸ்டியூஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டு கோஆர்டினேட் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ். ஸோ அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அது கூட வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த ஐடிபிஐ இந்த அபெக்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த டெவலப்மெண்ட் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து அப் டு 1976 February 15th வரைக்கும் திஸ் ஐடிபிஐ வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஆர்பிஐ. ஓகேவா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஓன் பண்ணியிருந்தாங்க. எந்த இயர் வரைக்கும்னா 1976 February 15th வரைக்கும் இட் வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஐடிபிஐ வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஆர்பிஐ. ஸோ வென் இட் வாஸ் சேஞ்ச் இட் வாஸ் டீலிங்க்டுனா எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாமல் ஆயிடுச்சு. like no link with the RBI from which year? From February 16th in the year of 1976 and made an autonomous corporation fully owned by the government of India. Okay, autonomous institution வந்து like எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ஆர் எந்த ஒரு சுப்பீரியாரிட்டி வந்து அந்த பேங்க் வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. அட்டானமஸ்னால் தே வில் ஒர்க் ஆன் தேர் ஓன். ஓகே, அண்ட் தென் எப்போ வந்து அட்டானமஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 16, 1976 அட்டானமஸ் ஆச்சு. எந்த இயர் வரைக்கும் ஆர்பிஐ கண்ட்ரோல் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா February 15th, 1976. ஓகே, அண்ட் தென் ஃபுல்லி ஓன்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது வந்து ஃபுல்லாக வந்து யார் ஓன் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் 3 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்கு க்ரியேட் பண்ணியிருக்காங்க, எந்த இயர் வரைக்கும் இட் வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஆர்பிஐ அண்ட் வென் இட் பிகேம் அட்டானமஸ் அண்ட் ஹூ ஓன்டு த ஐடிபிஐ அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் கம்மிங் டு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஐடிபிஐ. ஸோ வாட் ஆர் ஆல் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஐடிபிஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் அசிஸ்டன்ஸ் டு அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அசிஸ்டன்ஸ் மட்டும்தான் கொடுக்கும் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு. ஸோ அண்ட் கம்மிங் டு செகண்ட் ஒன் direct assistance to industrial concerns either on its own or in participation with other institutions அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் வந்து ஜஸ்ட் அசிஸ்டன்ஸ், ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து அசிஸ்டன்ஸு. செகண்ட் வந்து டைரெக்டாகவும் அசிஸ்ட் பண்ணும். இன் சம் கேசஸ் டைரெக்டாகவும் ஹெல்ப் பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரீஸ்க்கு. ஆர்எல்ஸ் அப்படி டைரெக்டாக பண்ணலினா இன்னொரு இன்னொரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட இன்னொரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கம்பைன் பண்ணி லைக் together வந்து இந்த IDBI plus other financial institutions together they will come forward to help the industries. So these are the main functions of IDBI. And then the IDBI can provide refinance in respect of term loans to industrial concerns given by the IFC and SFCs. ஸோ டேர்ம் லோன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் இயருக்கு வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒரு லோன் வாங்கியிருக்கோம், ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து லோன் வாங்கியிருக்கோம்னா அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மந்த்லி ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் ஒரு 5th ஆனால் நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கரெக்டாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிவிட்டு அந்த லோன் வாங்கி அதை வந்து ரீபே பண்ணுறது தான் டேர்ம் லோன். ஸோ அதுதான் டேர்ம் லோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ஐடிபிஐ வந்து ரீஃபினான்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரீஃபினான்ஸ்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் தென்
under industrial concerns given by the IFC, the SFCs and other financial institutions notified by the government. So IFC na like International Finance Corporation, SFC na உங்களுக்கு தெரியும், SFC na State Financial Corporations. Okay, and coming to special features of IDBI. So IDBI ஓட special feature என்னன்னு பார்த்தீங்கன்னா provision for the creation of special fund known as Development Assistance Fund. ஸோ இது மெயின் அண்ட் ஸ்பெஷல் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுதான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபண்ட் வந்து எதுக்காக இன்டென்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொவைட் அசிஸ்டன்ஸ் டு இண்டஸ்ட்ரீஸ் விச் ரிக்வயர் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் லோ ஆன்டிசிபேட்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஓகேவா, ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் லைக் ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறைய கேபிட்டல் தேவை, லைக் ரொம்ப வேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப்படின்னு நினைக்கிற ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு இவங்க வந்து ஹெல்ப்பு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. நிறைய லோன் வாங்கியிருக்காங்க, லைக் ரொம்பவே பெரிய அமௌண்ட்டில் லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பெரிய இன்ட்ரெஸ்ட் ரேட் லே பண்ணாங்கன்னா அவங்களால ரீபே பண்ண முடியாது. ஸோ த மெயின் ஃபீச்சர், த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் திஸ் IDBI என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். தே வில் ப்ரொவைட் ஃபண்ட் which have very low rate of return. Okay, such industries may not be able to get assistance in the normal course. ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து நார்மலாக ஒரு பேங்க்கில் போய் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் போய் இந்த மாதிரி ஒரு ஃபேவர் வந்து அவங்களால என்ஜாய் பண்ண முடியாது. only IDBI can provide provide heavy investments in return of low interest rates. Okay, so the financing exports was also undertaken by the IDBI till the establishment of Exim Bank in March 1982. ஸோ மார்ச் 1982 மட்டும் தான் இந்த எக்ஸிம் பேங்க் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸிம் பேங்க் வந்து எக்ஸ்க்ளூசிவாக அவங்க வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ்க்கு மட்டுமே ஃபினான்ஸ் பண்ணுறவங்க. இப்போ ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஏதாவது ஒரு கம்பெனி எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னா அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு வந்து ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுவாங்க, லைக் ஃபினான்ஷியல் லோன்ஸ் தருவாங்க எக்ஸிம் பேங்க்ஸ். அந்த பேங்க் ஸ்டார்ட் பண்ணாத முன்னாடி வரைக்குமே நம்ம IDBI தான் இந்த எக்ஸ்போர்ட்ஸ்க்கும் வந்து அவங்க வந்து ஃபினான்சிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ this is about IDBI. You need to remember the functions, the two functions and the special feature of IDBI and the three points that I have already discussed in the start of class. Okay, this is about IDBI.